Hello viewers, welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 6 trigonometry example 6.25 கான சொல்யூஷன் பார்க்கலாம். As shown in the figure, இந்த ஃபிகரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ட்ரீ, இது ஒரு ட்ரீ. இந்த ரெண்டு ட்ரீயும் இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் த எலிவேஷன் வந்து நமக்கு 40 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டிங் ஆன் த ஃப்ளாட் கிரவுண்ட், இந்த ரெண்டு ட்ரீஸும் ஒரு கிரவுண்டில் நின்றுட்டுருக்கு. ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Angle of elevation of the top of the both trees from a point x, ஒரு பாயிண்ட் ஆஃப் எக்ஸில் இருந்து இந்த ரெண்டு ட்ரீயோடைய டாப்பை வந்து பார்க்கும்போது கிரியேட் ஆகிற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இஃப் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஸ்மாலர் ட்ரீ இஸ் 8 meters. இந்த ஹரிசாண்டல்னா என்ன? எக்ஸ் ஆக்சிஸ் தான். இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட் எக்ஸில் இருந்து இந்த ஸ்மாலர் ட்ரீக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை 8 metersன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று இந்த 20 metersன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா இந்த டாப் ஆஃப் த ட்ரீ, இந்த சின்ன ட்ரீக்கும் பெரிய ட்ரீக்கும் டாப் வந்து ரெண்டுத்தையும் பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், டாப் ஆஃப் த ட்ரீ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாப் ஆஃப் த டூ ட்ரீஸ், பிக் ட்ரீ அண்ட் ஸ்மால் ட்ரீ, இது ரெண்டுத்துக்கும் டாப்புக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 20 metersன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அப்படி இருக்கப்போ நம்ம எதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸில் இருந்து டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ, இங்கே டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ, இந்த டி அண்ட் எக்ஸ் இந்த பார்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல்னா என்ன? இந்த ஆக்சிஸில் இங்கே இருக்கிறது, கிரவுண்டில் இருக்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ட்ரீஸ், இது பெரிய ட்ரீ, இது ஸ்மால் ட்ரீ, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸை நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே எதை யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது ரெண்டாவது அவங்க காஸ் 40 டிகிரின்றதை அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ காசை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் காசை யூஸ் பண்ணுறாங்க? காஸ் டீட்டான்றது நமக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ் சைட். இப்போ டிகிரி வந்து இங்கே இருக்குது, இந்த டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட். அண்ட் இந்த இடம் அட்ஜசன்ட் சைட், லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கிறது, லென்த் இருக்கிறது தான் நமக்கு ஹைபாட்டனியூஸ் சைடுன்னு சொல்லுவோம். சரி, நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது எந்தெந்த பார்ட்னா இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும். இந்த பார்ட்டில் நம்ம இந்த பார்ட்டை ஃபைண்ட் பண்ணணும், இந்த இடத்துல நம்ம இந்த பார்ட்டை ஃபைண்ட் பண்ணணும். இதை ஃபைண்ட் பண்ண வேண்டிய ரெண்டு பார்ட்டும் இருக்கக்கூடியது ஒன்று ஹைபாட்டனியூஸ் சைடில் இருக்குது, இன்னொன்று அட்ஜசன்ட் சைடில் இருக்குது. நம்ம ஆப்போசிட் சைடில் எதையும் ஃபைண்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஹைபோட்டனியூஸ் சைடில் இருக்கிறதும் அட்ஜசன்ட் சைடில் இருக்கிறதும். இந்த ரெண்டு சைடும் ரிலேட்டடாக வரக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஃபார்முலா இது தான். பாருங்கள், ஹைபாட்டனியூஸ் அட்ஜசன்ட் இருக்கா, நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன? அட்ஜசன்ட் சைடும் ஹைபாட்டனியூஸ் சைடும் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் மிச்சம், ஹைபாட்டனியூஸில் ஒரு மிச்சமோ அட்ஜசன்ட்டில் ஒரு மிச்சமோ, இந்த அட்ஜசன்ட்டும் இந்த ஹைபாட்டனியூஸும் வரக்கூடிய ஒரே ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ காஸ் தீட்டா. ஸோ அப்போ நம்ம காசை தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். அதாவது இந்த எக்ஸு, இந்த சி, இந்த டி, இதிலிருந்து நமக்கு இந்த ஒரு பார்ட்டு தெரியும், அதாவது அட்ஜசன்ட் சைட் தெரியும், டிகிரியும் தெரியும், ஹைபாட்டனியூஸ் மட்டும் தெரியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோன்னா இதை விட்டுருங்க, இந்த ட்ரையாங்கிள் மட்டும், அதாவது இந்த எக்ஸு சிடி இதை மட்டும் எடுக்கிறோம். ஸோ எக்ஸ்சிடி நமக்கு காஸ் டீட்டா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ்னு தெரியும், ரைட்டுங்களா? இப்போ காஸில் 40 டிகிரி தான் நம்ம எடுக்கணும், ரைட்டு? ஸோ காஸ் ஆஃப் 40 டிகிரி, இந்த காஸில் 40 டிகிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் காஸ் டீட்டாக்கு நம்ம என்ன எழுதுவோம்? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ்னு எழுதணும். ஸோ அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனியூஸ் சைட். ஹியர் இங்கே அட்ஜசன்ட் சைடுன்றது என்ன? நம்ம பார்க்குறது இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான், சிஎக்ஸ் இல்லை எக்ஸி, இதுதான் அட்ஜசன்ட் சைட். அட்ஜசன்ட் சைட் சிஎக்ஸ் எழுதியாச்சு, டிவைடட் பை இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைபாட்டனியூஸ் சைட். ஹைபாட்டனியூஸ் என்ன? நமக்கு எக்ஸ்டி இல்லைன்னா டிஎக்ஸ், இங்கே டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம், இல்லை எக்ஸ்டின்னு எழுதலாம். காஸ் 40 டிகிரியோடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள். ஆல்ரெடி தே ஹேட் கிவன் 0.7660 ஈக்குவல் டு சிஎக்ஸ்ன்றது 8 டிவைடட் பை டிஎக்ஸும் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ டிஎக்ஸை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ஃபைண்ட் பண்ணி சொல்கிறாங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் எக்ஸில் இருந்து டாப் ஆஃப் த ஸ்மால் ட்ரீ, இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஎக்ஸ். இப்போ இந்த டிஎக்ஸ் நமக்கு வேணும், ரைட்? இங்கே கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 0.7660 ஈக்குவல் டு 8 டிவைடட் பை டிஎக்ஸ். இப்போ இந்த டிஎக்ஸ் மட்டும் நமக்கு வேணும். இந்த டிஎக்ஸ் இங்கே கொண்டு போனீங்கன்னா நமக்கு இது கூட வந்து மல்டிப்ளை ஆகிடும். இப்போ டிஎக்ஸ் இன்ட்டு இந்த சிம்பிளாக மல்டிப்ளிகேஷன், இந்த டிஎக்ஸ் இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த 0.7660 ஈக்குவல் டு 8ன்னு வந்துருச்சு. நமக்கு என்ன வேணும்? டிஎக்ஸ் தான் வேணும். இந்த டிஎக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இதை கீழே கொண்டு போயிடணும். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது அந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகிடும். 8 டிவைடட் பை 0.7660.
ஸோ 8-ஐ 0.7660 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 10.44 அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். சரிங்களா? அதை டிவைட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அப்படி இல்லைனா இதை வந்து 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 4 டிஜிட்ஸ் இருக்கக்கூடிய 10,000 மேலே மல்டிப்ளிகேஷன் கீழே மல்டிப்ளை பண்ணி அண்டு 7,766 நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் 10.44 உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வரும். அண்டு இதோட யூனிட் வந்து மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ மீட்டர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ டிஎக்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இது நம்ம ஃபைண்ட் பண்ணி என்னென்னு பண்ணிட்டோம், இது 10.44 மீட்டர்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எதை ஃபைண்ட் பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய ஏசி. இப்போ ஏசி மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதை விட்டுட்டால் இது ட்ரையாங்கிள் மட்டும் வராது. இது ட்ரையாங்கிளில் பாதி கட் ஆன மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபுல் ட்ரையாங்கிளை நம்ம எடுக்கிறோம். இன் ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்பி இந்த ஃபுல் ட்ரையாங்கிளை நம்ம எடுக்கிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் XABR நீங்கள் என்ன எழுதிக்கலாம், இன் ட்ரையாங்கிள் XAB ரெண்டுத்தில் எது வேணாலும் எழுதலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா cos 40 டிகிரி ரெண்டுத்துக்குமே ஒரே ஆங்கிள் தான். அப்போ தான் நமக்கு வந்து என்ன வரும்னா இந்த அட்ஜசன்ட் இந்த ஹைபாட்னியூஸும் வரும். ரிமைனிங் பார்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நம்ம இந்த அட்ஜசன்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கும் நம்ம அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் தான் ஃபார்முலா காஸில். இப்போ இங்கே நம்ம எடுத்துருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் இது ஃபுல் ட்ரையாங்கிள். இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுடைய அட்ஜசன்ட் சைடு என்ன, AX இல்லைனா XAன்னு எழுதலாம். ஓகே, ஸோ AX டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு எழுதிட்டோம். ஹைபாட்னியூஸில் என்ன இருக்குது, BX, பியிலிருந்து X வரைக்கும். ஸோ BX எழுதிட்டோம். இந்த AXன்ற பார்ட்டில் என்னென்ன இருக்குன்னா AC ப்ளஸ் CX. ஏன்னா நமக்கு 8 மீட்டர்ஸ்னு இந்த ஒரு பார்ட் மட்டும் தெரியுது. ஃபுல் பார்ட் வேணும்னா இதையும் ஆட் பண்ணுறோம். அப்போ AC ப்ளஸ் CXன்னு எழுதிக்கலாம். AC ப்ளஸ் CX டிவைடட் பை BX, பியிலிருந்து X பார்க்குறோம். இதுவும் 2 பார்ட்டிஷனாக இருக்குது. பியிலிருந்து D வரைக்கும், டியிலிருந்து X வரைக்கும். இந்த பியிலிருந்து X வரைக்கும் வேணும்னா இந்த BDயும் இந்த DXும் ஆட் பண்ணலாம். அப்போ இங்கே என்ன எழுதலாம், நம்ம இந்த BD ப்ளஸ் DXன்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் DX. இப்போ AC மட்டும் என்னென்னு பார்த்தா நமக்கு தெரியாது. ஸோ ACன்னு எழுதிட்டோம். ப்ளஸ் CX, இந்த Cயிலிருந்து X வரைக்கும் இருக்கக்கூடியது 8, அதனால் 8 போட்டாச்சு. BD, பியிலிருந்து D வரைக்கும் நமக்கு 20 தெரியும். ப்ளஸ் DX, டியிலிருந்து Xை நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைண்ட் பண்ணிட்டோம் 10.44. ஓகேங்களா? ஸோ அந்த 10.44 எழுதியாச்சு. cos 40 டிகிரியுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.7660 ஈக்குவல் டு இங்கே AC ப்ளஸ் 8. ஸோ AC ப்ளஸ் 8 டிவைடட் பை 20 ப்ளஸ் 10.44 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், 20 ப்ளஸ் 10ன்றது 30.44 மாறிடும். ஸோ 30.44 ஆகிடுச்சு. ஈக்குவல் டு AC ப்ளஸ் 8 மட்டும் நம்ம வச்சுக்கலாம், இந்த சைடை வச்சுக்கிறோம். இங்கே ஆல்ரெடி 0.7660 இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த 30.44 அங்கே டிவைடடில் இருக்குது. அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். 30.44 ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். AC ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது we will get 23.32 ஆன்சர் வரும். மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 8 அந்த சைடு கொண்டு போகிறோம், மைனஸ் ஆகிடும். ப்ளஸில் இருக்க 8 அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், 23.32 மைனஸ் 8. ஸோ 23.32 மைனஸ் 8ன்ற ஃபைனல் ஆன்சர் நமக்கு 15.32 மீட்டர்ஸ். ஸோ 23லேருந்து 8 நம்ம மைனஸ் பண்ணும்போது 23.32ல் we will get AC is equal to 15.32. அவங்க ஃபைண்ட் பண்ண சொன்னது 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. distance between point X and the top, point X and the top of the smaller tree அப்படின்னு எழுதி அதுக்கான ஆன்சரை 10.44 meters. செகண்ட் ஒன் horizontal distance between 2 trees, 2 ட்ரீஸ்க்கு இருக்கக்கூடிய horizontal distance தான் ஏசின்னு எழுதி 15.32 மீட்டர்ஸ்னு நம்ம ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ தட்ஸ் இட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.